வணக்கம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது? ஒரு சிம்பிள், ஒரு சாதாரண சின்ன ஒரு ப்ரோக்ராம் நம்ம எப்படி எழுதணும்? ப்ரோக்ராம்னா என்ன முதல்ல? அது நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்ப்யூட்டர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு, நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டரால எந்த வேலை ஆகணும் அப்படிங்கிறத, அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம சொன்னோம்னா, அது அந்த வேலையை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். அத நம்ம ஒரு ப்ரோக்ராம் மூலமா சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது என்ன? இப்போ ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இல்லைன்னா வீட்டுல ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம வரிசையா எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி அது எழுதி நம்ம அதே வரிசையில பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ப்ரோக்ராம் நல்லபடியா முடியுது. அதே மாதிரி நம்மளுக்கு கம்ப்யூட்டரை வச்சு இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். நம்ம கடை இருக்கு, நம்ம கடையில இருக்கிற கணக்கு நம்ம பேப்பர்ல தான் எழுதி வச்சிருப்போம், இல்ல மனசுல வச்சிருப்போம். அந்த மனசுல இருக்கிறத பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம். இப்ப பேப்பருங்கிறதும் ஈஸியா அழிஞ்சு போயிடும், தொலைஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் மத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நோட் புக்கை எங்கேயும் தூக்கிட்டு போய் காமிக்கணும். இப்ப பேங்க்ல இருந்து அதிகாரி வராங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு. அதை விட இப்போ கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா பில்லு போடும் போதே அந்த கணக்கு அதுவே சரி பண்ணிடும். அதுவே எழுதிட்டே வந்துடும், டோட்டல் போட்டுட்டே வரும். இந்த மாசத்துக்குள்ள கணக்கு, இந்த டாக்ஸ் எல்லாம் இப்ப எப்படி கணினியில எப்படி எல்லாம் ஈஸியா பண்றாங்க. இப்போ அதுக்கு யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதுறவங்க இருக்காங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அததான் நம்ம லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கறது நம்ம மனசுல வளர்த்துக்கணும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் வச்சு, இது முதல் அடிதான். இதே மாதிரி நம்ம நிறைய ஒரு 10-15 இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம ஏறி ஏறி போனோம்னா நம்ம ஓரளவுக்கு புரிதல் வந்துடும். நமக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மற்ற ப்ரோக்ராம்ல எழுதிட்டே வரலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். 2 நம்பர் எடுத்து நம்ம அதை ஆட் பண்ண போறோம். 2 நம்பர் எடுத்து அதை நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ 2 நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 6, 7 இந்த 2 நம்பரை நம்ம டோட்டல் பண்ணி அதோட மதிப்பு என்ன, இது ரெண்டத்தையும் கூட்டினோம்னா என்ன மதிப்பு வரும்? நம்ம எப்படி கையில 6 மனசுல வச்சுட்டு 6க்கு அப்புறம் கையில எண்ணுவோம். 7, 8, 9, 10, 11, 12, 13. இப்போ 6, 7 கூட்டினா 13 வந்துருச்சு. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் கிட்ட அதே சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லணும்? கம்ப்யூட்டருக்கு ஒரு குறி கொடுக்கணும். இந்த குறியில 6 ஏத்திக்கணும். அதே மாதிரி இன்னொரு குறி இருக்கு. இன்னொரு குறியில 7 ஏத்திக்கணும். அப்ப 3வது ஒரு குறி. இது ரெண்டுத்தினுடைய கூட்டு மதிப்பு என்னங்கிறது அதை ஒரு குறியில நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அதை தேக்கி வைக்க போறோம். இப்போ 6ம் 7ம் கூட்டி இந்த இந்த 2 நம்பர் 6, 7 நம்ம எதுல சேவ் பண்ணியிருக்கோம்? இப்போ N1ல 6 இருக்கு, N2ல 7 இருக்கு. ரெண்டத்தையும் கூட்டி அதோட மதிப்பை சம் அப்படிங்கிற ஒரு குறியில நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மதிப்பு, இந்த சம் அப்படிங்கறத நம்ம ஸ்கிரீன்ல காமிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதுதான் இந்த கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம். 6, 7ஐயும் கூட்டி அதை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதே அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அல்காரிதம்ங்கிறது எப்படி எழுதுவோம்? let n1 equal to 6, let n2 equal to 7, let sum equal to n1 plus n2, print sum. இது ஒரு சிம்பிள், ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம். அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்னா நம்ம என்ன அதுக்கு இப்போ நம்பர் கொடுக்கணும். 6ம் 7ம் நம்ம சொல்றோம். இந்த ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி எனக்கு அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லு அப்படிங்கறத நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றோம். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா அது இன்புட். இந்த 6, 7ங்கிறது என்னது? நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கற ஒரு வேல்யூ. நம்ம இந்த நம்பரை கொடுத்து இதுக்கு உரிய அந்த ப்ராசஸிங், நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண சொல்றோம், அதை அடிஷன் பண்ண சொல்றோம். சம் நம்ம இது
மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம அதை வந்து கேட்கிறோம். அதை வந்து அதை பண்ணி தர சொல்றோம். அப்போ அந்த கூட்டு மதிப்பு அப்படிங்கிறது பிளஸ்ங்கிறது கம்ப்யூட்டருக்கு வந்து அடிஷன் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு பண்ண தெரியும். ஆனா எதை ஆட் பண்ணணும், இந்த 6 7 நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த 6 7 நம்ம எங்க வச்சிருக்கோம், n1ங்கிற ஒரு வேரியபிள், அது ஒரு இடத்துல n1ங்கிற மெமரி வேரியபிள்ல அதை வச்சிருக்கோம், n2ங்கிற மெமரி வேரியபிள்ல 7 வச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் கூட்டி அதோடைய மதிப்பை வந்து sum அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வச்சிருக்கோம். இந்த n1 n2 sum அப்படிங்கறதெல்லாம் வேரியபிள்னு சொல்லுவோம். அது ஏன் வேரியபிள்ல மாறும், இப்போ வந்து 6 7 நம்ம அதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே அடுத்த ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த 6 7 போயிடும். இன்னொரு ப்ரோக்ராம் வரும்போது அதோட மதிப்பு அதே இடத்துல மெமரிங்கிறது நம்ம மூளையில நம்ம ஞாபக சக்தி ஒரு ஞாபகம் இருக்கும்போது இன்னொன்னு வராது இல்லையா, இது போனோம்னா இன்னொன்னு வரும். அத மாதிரி மெமரிங்கிறது கம்ப்யூட்டர்ல இருக்கிறது. அதுல ஒரு நம்ம குறி கொடுக்குறோம். n1ங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், n2ங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இப்போ வந்து அதுல நம்பர் 6 7 போட்டிருக்கோம். அப்புறமா அது மாறிடும். அதனால அதை வேரியபிள் சொல்றோம். வேரியபிள்னா மாற்றத்துக்கு உரியது, அது மாறிடும். இப்போ ஒரு வேல்யூ இருக்கும், அப்புறம் அதோட வேல்யூ மாறும். அதனால n1 n2 sum equal to n1 plus n2. அப்போ இந்த சம்ங்கிறது வேரியபிள், அது ஒரு இடத்துல இருக்கு, அந்த மெமரியில ஒரு இடத்துல இருக்கு. இந்த 6 7 கூட்டி அதோட வேல்யூவை சம்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறதுனால லெட்ங்கிறது அதை வந்து சொல்ற மாதிரி, இப்போ ஒருத்தருக்கு நம்ம அதை சொல்றோம், கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம பேசுறோம். ஸோ let n1 equal to 6, let n2 equal to 7, let sum equal to n1 plus n2. அப்போ print sum. இப்போ இந்த n1 n2ங்கிறது இன்புட்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு கொடுக்குற வேல்யூஸ், நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூஸ் அது ப்ராசஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ், என்ன இது பண்ணுது அப்படின்னா அடிஷன் பண்ணுது, கூட்டுதல். இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டுதல் பண்ணி கூட்டி அதோடைய விளைவு என்ன, அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அப்போ பிரிண்ட் சம் அப்படிங்கிறது அவுட்புட். கம்ப்யூட்டர் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, நம்ம வந்து 6 7 இந்த கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து அதை கூட்டி நம்மளுக்கு அந்த அவுட்புட், அந்த அதோட கூட்டு மதிப்பு என்னங்கிறது நமக்கு கேட்டோம் நம்ம, அது வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ அது வந்து அவுட்புட். கம்ப்யூட்டருக்கு எது இன்புட், 6 7 நம்ம கொடுக்குற வேல்யூஸ் இன்புட், அது பண்ற ப்ராசஸிங் வந்து அடிஷன் சம், அதோடைய அவுட்புட். இந்த ப்ராசஸிங் பண்றதுனால கிடைக்கிற ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம சொல்றோம். ஸோ லெட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட், டோட்டல் சம் ஈக்குவல் டு n1 plus n2ங்கிறது அது பண்ற ப்ராசஸிங். பிரிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்குற அவுட்புட், அதை வந்து ஸ்கிரீன்ல வந்து காமிக்கும். பிரிண்ட் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல காமிக்கும். நம்ம பிரிண்ட் பேப்பர்ல பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது வந்து பேசிக்கா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயிற்சி. இதே இதுல பாத்தீங்கன்னா let n1 equal to 6, நம்மளே வந்து 6 7 இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் நம்ம சொல்றோம். அது இல்லாம உங்களுக்கு வந்து எந்த நம்பர் நான் கொடுத்தாலும் அது வந்து அடிஷன் பண்ணி எனக்கு அந்த ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு வரும்போது let n1 equal to 6 அப்படின்னு சொல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து print the number to be added. எந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கறத நீ கொடு அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்மளுக்கு கேட்கற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோம். அது எழுதிட்டு let n1 equal to 6 அப்படிங்கிறது பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், accept n1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி let n2 equal to 7 அப்படிங்கிறது பதிலா நம்ம என்ன சொல்லணும், print enter the second number to be added. அடுத்த நம்பர் எதை ஆட் பண்ணணுமோ அந்த நம்பரை கொடு நீ எனக்கு அப்படின்னு கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட கேட்கற மாதிரி. அப்ப நம்ம கொடுக்குற நம்பரை accept n2, அது வந்து அந்த நம்பரை வாங்கி n2ங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ணிடும். accept n2 பண்ணோடனே let sum equal to n1 plus n2. இந்த n1ல கொடுத்துருக்கிற நம்பரும் n2ல கொடுத்துருக்கிற நம்பரும் நம்ம எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம், 78 96, நம்ம பெரிய பெரிய நம்பர் எல்லாம் நமக்கு அடிஷன் பண்ணணும், கூட்டுதல் பண்ணணும்னா கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்றது ஈஸியா இருக்கும். கம்ப்யூட்டரை வச்சு ஒரே வேலைய திரும்ப திரும்ப பண்ணுவோம், வேற வேற வேல்யூஸ் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ n1க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், n2க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அதை வந்து டோட்டல் பண்ணிடுச்சு கம்ப்யூட்டர் வந்து sum equal to n1 plus n2 டோட்டல் பண்ணிட்டு print sum
இது வந்து இங்கிலீஷ்ல தான் நம்ம எழுதிருப்போம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கிடையாது. இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கிடையாது. அதாவது நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணும். இப்போ ஒரு ப்ரோக்ராமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தெரியும். சி, பைத்தான், ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நம்ம சொல்றோம். நம்ம வந்து அஹ், நம்மளுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கறத அந்த ப்ரோக்ராமருக்கு எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கோம். புரியுற மாதிரி எழுதியிருக்கோம். லெட் n1 ஈக்குவல் டு 6, லெட் n2 ஈக்குவல் டு 7 அப்படின்னு எழுதினோம் இல்லையா? இப்போ வந்துட்டு பிரிண்ட் நம்ம என்ன சொல்றோம், கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும், என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு உடனே அது வெயிட் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துடணும். அப்புறம் பிரிண்ட் என்டர் தி செகண்ட் நம்பர். அப்போ இட் வில் வெயிட் till we give the செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்டர் பண்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ரெண்டாவது நம்பர் கொடுத்தோடனே லெட் சம் ஈக்குவல் டு n1 plus n2. சம்ங்கிற வேரியபிள்ல இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதுல சேவ் பண்ணிடணும். அப்புறமா பிரிண்ட் பண்ணணும். அந்த சம்ங்கிறத அது பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும். அதாவது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல முதல்ல நம்பர்ஸ் என்ன, இன்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராசஸிங் பண்ணணும், அப்புறம் என்ன அவுட்புட் அப்படிங்கறத சொல்லணும். இதுதான் அல்காரிதம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி 4-5 பண்ணுவோம். வரிசையா ஒண்ணு ஒண்ணா பண்ணுவோம். ஒரு ஒரு வீடியோவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நன்றி.